मानुजदया पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थितराणि तृणाय मेने अस्मद्गुरो भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणुकरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुतमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणमो दुःखशमनः तं नमामि हरिं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् वंदे नंदाद्भुत ऐश्वर्यं श्री चैतन्य महाप्रभुं नीचोपि यत्प्रसादात् स्यात् भक्ति शास्त्र प्रवर्तकः राधे कृष्ण राधे उयर्वर उयर्नलम उடையவன் எவனவன் மயர்வர் மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. வாழ்க்கையில துக்கமே வேண்டாம், என்ன ஆனாலும் துக்கம் அவசியம் இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் பகவான் யார விட்டும் விலகவே கிடையாது. குழந்தைகள் ஏதோ தெரியாமல் தவறு செய்யறதுன்னு சொல்லி இன்னும் கருணை அதிகமா பண்ணி அவர்களுடைய துக்கத்தை நாசம் பண்ணணும்னு பிரயத்னப்படுறானே வெளியே அவர்களை தண்டிக்கணும்னு ஒரு நாளும் பகவானுக்கு ஆசையே கிடையாது. சுத்தமான கருணாமயமான ஹிருதயம் உடையவன். அதனால எந்த சமயத்திலையும் ஒரு பயம் அவசியம் இல்லை, குழப்பம் அவசியம் இல்லை, துக்கம் அவசியமே. சரி, ஏதோ தெரியாமல் தவறு பண்றது மனுஷ சுபாவம் தவறு பண்றது நிஜமாவே மனுஷ சுபாவமா தானே அது. தவறே பண்ணாதவர்கள் அப்படின்னா நித்திய சூரிகள் நித்திய முக்தர்கள், அவ மட்டும்தான் தவறு பண்றதில்லை. தேவர்களும் தவறு பண்றா, அசுரர்களும் தவறு பண்றா, மனுஷர்களும் தவறு பண்றா. அப்படி தவறுகள் நிறைய பண்ணிருந்தாலும் கூட, சகிக்க முடியாததாக இருந்தாலும் கூட, பகவானை பொறுத்த மட்டும் எல்லா குழந்தைகளுமே தன் குழந்தைகள் தான். அவர்களுடைய துன்பம் நாசமாகணும்னு தான் அவன் பிரயத்தனப்படுறான். அவர்களுக்கு துன்பம் கொடுக்கணும்னு அவன் பிரயத்தனப்பட வேண்டிய அவசியமே லோகத்துல. அவன் பிரயத்தனப்படணுமா? நம்முடைய சுகம்தான் அவனுடைய சாதனம். அதனால அவனுடையதான அந்த திருவடிய இறுக்கி பிடிச்சுக்கோங்க, இறுக்கி பிடிச்சுக்கோங்க. எந்த சமயத்தில் எதை பற்றி கவலையே அவசியம். பஞ்சமகா பாதகமே பண்ணிருந்தாலும் கூட சரி, ஏதோ குழந்தை தெரியாம தவறு பண்ணெடுத்துன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தான் அந்த பகவான் ஆசைப்படுறான். அதனால அந்த பகவானுடையதான திருவடி சரணகமலங்கள் இருக்கு, விஸ்ராந்தி தரக்கூடியதான ஒரு இடம். துயரரு சுடரடி, அவனுடைய திருவடியை விட்டால் நிர்பயமான இடம் லோகத்துல எதுவுமே கிடையாது. அதனால தவறு ஏதேனும் பண்ணிருந்தால் கூட, கிருஷ்ணா தெரியாம பண்ணிட்டேன்டா, ஆசையினாலேயோ அகம்பாவத்தினாலேயோ மமகாரத்தினாலேயோ ஏதோ ஒரு பயத்தினாலேயோ
புரியாத தனத்தினாலேயோ தவறு பண்ணிட்டேன் பிரபு, அதனால எந்த காரணத்தை கொண்டும் என்னை கைவிட்டுடாதேள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண. பகவான் கருணாசாகர், கருணாசாகர். அவனுடைய கருணை ரொம்ப விசேஷமானது. பகவானுடைய பெருமையே கருணையில தான் இருக்கு. கருணையே இல்லைன்ற பட்சத்துல பகவானுக்கு ஒரு பெருமை கிடையாது. அவனுக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். மனுஷன் என்ன பண்ணுவான், தப்பு பண்ணா தண்டிச்சிடுவான், இன்னும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு பார்ப்பான். ஆனா பகவானுடைய தான் எண்ணம் அப்படி கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தி நித்தியம் நம்ம கூடவே இருக்கு. நம்ம உணரணும், நம்ம பக்தி பண்றது பகவானுக்கு நம்ம பக்தன்னு புரிய வைக்கிறதுக்கு இல்ல, நம்ம பக்தன் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான். நம்ம பக்தன்னு ஒரு பட்டத்தை வாங்கிட்டு பகவானே தோபா நான் பக்தனாகேன்னு சொல்லி காண்பிச்சு அவனை திருப்திப்படுத்துறதுக்காக பக்தி இல்லை. ஆஹா பகவானை நான் உணர்ந்துட்டேன்னு சொல்லி நம்ம உணர்ந்து நம்ம அனுபவிப்பதற்கு தான் பக்தி. நம்ம பக்தியினாலே கிருஷ்ணனுக்கு பிரயோஜனம் இல்லை, நமக்கு தான் பிரயோஜனம். ஏன்னா பக்தி பண்ணாலும் பண்ணாட்டெல்லாம் அவன் நம்ம கூட தான் இருந்தாகணும், அது அவனுடைய கர்மம். நாஸ்திகன் கூடவும் இருக்கான், மகாபாவி கூடவும் இருக்கான், ஒரு புழுவோடையும் இருக்கான், ஒரு சிங்கத்தோடையும் இருக்கான், ஒரு மான் குட்டியோடையும் இருக்கான், ஒரு விஷத்து கூடவும் இருக்கான், பஞ்சபூதங்களுக்குள்ளேயும் இருக்கான். இல்லாத வஸ்துவே கிடையாது, எங்கும் உளன் கண்ணன். எத்தனையோ அச்சேதன வஸ்துக்கள்லாம் இருக்கு. நரசிம்மன் தூண்ல இருக்கான்னு தூணுக்கு தெரிஞ்சுட்டாங்க, ஒண்ணும் தெரியாது. நரசிம்மன் ஆவிர்பவிச்சு தூணுக்குள்ள இருந்தார். எங்கப்பா அப்படின்னா தோர்காபா சம்பேன திருஷ்யபேன்னு சொன்ன உடனே தூணுக்குள்ளேன்னு வந்தான். அப்ப கூட இந்த தூணுக்குள்ள நான் தான் நரசிம்மன் இருந்தான் தூணுக்கு தெரியாது, தூண்லேருந்து நரசிம்மன் வந்தான்னு தூணுக்கு தெரியாது. எல்லாருக்கும் தெரியும், பிரகலாதனுக்கு தூணுக்குள்ள இருந்தான்னு தெரிஞ்சது, தூணை பழந்துன்னு வந்த பிறகு இரண்யகசிபுக்கும் தெரிஞ்சது, நிறைய அசுரர்களுக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த அச்சேதனமான தூணுக்கு தெரியல. தன் கூட தனக்குள்ள சாட்சாத் நிருசிம்மன் இருந்தான், தான் தான் நிருசிம்மனை பிரசவித்தாய்னு அந்த தூணுக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் அந்த தூணிடத்துல பகவான் இருந்தான். அதனால இந்த எம்பெருமான நம்ப உணர்ந்து அனுபவிப்பதற்காகத்தான் பக்தி. ரொம்ப அத்தியாச்சரியமான ஒரு அனுபவம் அது. உள்ளுக்குள்ளேயே சுகம் கொடுக்கும்படியான ஒரு அனுபவம். வெளியிலேருந்து எந்த விதமான சகாயமும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே அனுபவிக்கக்கூடியதான் ஒரே ஒரு வஸ்து அப்படின்னா பக்தி ஒண்ணுதான். ஆகாரம் கூட பசிக்கிற சமயத்துல வெள்ளேந்து சாப்பிட்டா தான் இந்த ஆகாரத்துக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது. ஆனா பக்தி நம்முடைய இடத்திலேயே இருக்கு, அதை நம்ம அனுபவிக்கணும், அவ்வளவுதான். அந்த பக்திய இந்த லோகத்துல இருக்கிற ஜனங்கள் சுலபமா அடையணும்னு ஒரு ஆசையா பகவானுக்கு. எனக்கு கஷ்டப்படப்படாது. அதுவும் கலியுகத்துல கஷ்டம்ன்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஆனா வாழ்க்கையே கஷ்டம். ஏன் பகவான் கலியுகத்துல இவ்வளவு சௌலபியமா இருக்கான்னு கேட்டா ஏற்கனவே இதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுலயும் அடையிறது உட்காந்து தியானம் பண்ணு, தபசு பண்ணு, யாகம் பண்ணுன்னா போட பகவானே வேண்டாம். சரி பரவாயில்ல, ஏதான முடிஞ்சா என்னைக்காவது பிராரப்தம் இருந்தா பகவான் கிடைக்கணும்னு ஆயிடுது. பகவான் கிடைக்கிறதுன்றது ஆனந்தமான ஒரு விஷயம். இது பிராரப்தம் இருந்தா கிடைக்கட்டும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஒரு ருச்சி இல்லை. அதனால பகவான் கலியுகத்துடைய ஸ்திதி இப்படி இருக்கிறதுனாலேயே நாம சங்கீர்த்தனம் ஒரு வைபவமா பிரகடனம் ஆயிட்டான். அவனை நன்னும் நன்னா பிரகடனப்படுத்துவதற்காக தானே அவனே பக்தனாக அவதாரம் பண்ணான். பக்தா ஏகாந்தினோ முக்கியாக நாரத மகரிஷி பக்தி சூத்திரத்திலே சொல்றார், பகவான் ஒருவனே லட்சியம் பக்தர்கள் ரொம்ப சிரேஷ்டமான அவர்கள் தான் நம்முடைய லட்சியம். அப்படி ஒரு அவதார விசேஷம் தான் சைத்தன்ய மகாபிரபுடைய அவதார விசேஷம். ராம அவதாரம் விசேஷம் தான், கிருஷ்ண அவதாரம் விசேஷம் தான். ஏன்னா இந்த அவதாரங்களுக்கெல்லாம் ஒரு விசேஷம் இருந்தது. இருந்தாலும் ஏதோ ஒரு குற்றம் குறைபோல ஒரு ஓரத்தில் இருந்தது. கஷ்டப்பட்டு பயந்து நடுங்கி திருவடியில விழுந்த பிறகுதானே பகவத்கீதையை சொன்னான். ஆரம்பத்திலேயே குழம்பும்போது வருத்தப்படாதடா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இதெல்லாம் சரீரம் தாண்டா, நீ பாக்குறது ஆத்மான்னு சொல்ல வேண்டியதானே. கஷ்டப்பட்டு பயந்து நடுங்கி போய் விழுந்து அடி சேர்ந்த விஜயனுக்கு ஓர் நகையுடன் உண்மை உரைக்க அமைந்தனன் நிகமாண்ட மகாதேசிகர் சொல்றார். இவன் கதி கலங்கிக்கே வரான், காப்பாத்துறாப்பா சாதிமாம் துவாம் பிரபணம்னா அடடா குழந்தைன்னு வாரி எடுத்து அணைச்சு பயப்படாதேன்னு சொல்ல வேண்டாமா. அதுக்கப்புறம் பொறுமையா சிரிச்சுண்டு ஓவண்ணா ஆத்மா, அப்புறம் பரமாத்மா, கர்மயோகம், கடைசியமாமேகம் சரணம். ஆனா அந்த சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் அப்படி இல்லை. அங்க கஷ்டம்னு வந்த உடனே இங்க மனசு கதறது, அடடா கிளம்பப்படாதே குழந்தைகள், கஷ்டப்படப்படாதேன்னு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை. ரொம்ப பரீட்சை எல்லாம் பண்ணாம டக்கு 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 டக்குன்னு அனுகிரகம் பண்ணும்படியான ஒரு அவதார விசேஷம் இந்த சைத்தன்ய மகாபிரபுடைய அவதாரம்.
ரொம்ப எளிமையா ரொம்ப சௌலபியமா பழகும்படியான ஒரு அவதார விசேஷம். பக்தன்ற வேஷத்தை பரிபூர்ணமா அப்படியே நடிச்சு காசின ஒரு அவதார விசேஷம் இந்த சைத்தன்ய மகாபிரபுடைய அவதார விசேஷம். அத்தனை சிரேஷ்டமா எல்லாருடைய சுகமே தன் சுகம்னு நினைக்கிறார். அதற்காகவே க்ஷேத்ராடனம் போறார். இவர்கள் க்ஷேத்ராடனம் போனோமா இவர்கள் இருக்கிற இடத்திலேயே பரமபதமே இருக்கு. அந்த பரமபதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அவன் நடந்து 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 போறாள். எங்கெல்லாம் போறாலும் அங்க ஜனங்களுக்கெல்லாம் பரமபதம்ன்ற ஒரு விஷயமே தெரியாம இருக்காரு. நித்தியம் ஆகாரம் சாப்பிடுறதே சில பேருக்கு பெரிய விஷயமா இருக்கு. லோகத்தை பார்த்தோம்னா சில பேருக்கு எதிரா ரொம்ப ஆனந்தம், எதிரா வைகுண்டம்னு கேட்டா 3 வேளை நல்ல சாப்பாடு சாப்பிட்டாச்சுன்னா அவளுக்கு அதுவே பரமானந்தம், அதுவே வைகுண்டம். சில பேருக்கு எப்போதும் நோய் வாய்ப்பட்டுட்டே இருக்குவா, ஒரு நாள் எந்த விதமான நோயும் இல்லாமல் அன்னி பொழுது நல்லபடியா ஓடிட்டா அப்படின்னு அப்பாடா இன்னைக்கு பொழுது வைகுண்டம் மாதிரி இருக்கு. ஏன்னா அவளுடைய எல்லைக்கு அவ்வளவுதான், அதுக்கு மேல அவள் சிந்தனை பண்ண முடியாது. சில பேருக்கு நித்தியம் யாராவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா, கூட கணவனோ மனைவியோ குழந்தையோ பந்துவோ, அவர்கள் அன்னைக்கு ஒரு நாள் பிரச்சனை பண்ணாம இருந்தா அதுவே அவளுக்கு பரம குஷியான ஒரு விஷயம். இப்படி இந்த சின்ன சின்ன விஷயங்களே பரமானந்தம், இது ஒழுங்கா நடந்து கொடுத்தனாலே வாழ்க்கை சுகம், இப்படிதானே மயங்கி கிடக்கிறோம். வாழ்க்கையில மற்றபடி யாரும் யோசனை பண்றது இல்லை. ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு அர்ச்சனை பண்றோம்னா கூட பகவானே வியாதி நல்லபடியா குணமாகும், குடும்பத்திற்கு பிரச்சனை சரியா போயிடும், அதான் இன்கிரிமெண்ட் கிடைக்கணும், பண கட்டுப்படி ஏதோ இப்படி இந்த லௌகீக விஷயமான ஒரு சக்கரத்தை தள்ளுறதுக்காகத்தானே பக்தின்ற ஒண்ணு இருக்கு பிடிச்சு கிடக்கும். அதையும் தாண்டி இந்த பக்தின்றது பரமாத்மாவையே கொண்டு வந்து நம்மிடத்துல கொடுத்து நம்மளுடைய சகலவிதமான துக்கங்களும், அதாவது துக்கம்ன்ற ஒரு விஷயமே தெரியாத ஒரு எல்லை கழிச்சுட்டு போறதுக்காகத்தான். துக்கம்னா என்னன்னு தெரியப்படாது, அது பாட்டுக்கு இருக்கணும். சின்ன குழந்தைகள்லாம் இருக்கு, சின்ன குழந்தைகளோட துக்கம் உண்டு. தனக்கு கேட்டது கிடைக்கல, யாரும் அடிச்சுட்டா திட்டா அப்படின்னா அதுக்கு ஒரு துக்கம் வரும். இந்த துக்கமே இல்லாத ஒரு சுகம் இந்த பக்தி. அந்த பக்தியில ஒரே ஒரு துக்கம், இந்த பிரிய நாயகனை எப்ப அடைவோம், அது துக்கம் போல ஒரு சுகம். சொன்னா புரியாது, அனுபவிச்சா தெரியும். விரகம் இருக்கே என் நெஞ்சினால் நோக்கிக்காணி, அப்பதான் புரியும். அதனால அந்த பக்தியுடைய எல்லையை காட்டணும்னு ஆசைப்பட்டுட்டாரா. ஒவ்வொரு கஷேத்திரம் கஷேத்திரமா போய் ஏகாந்தமா நின்று ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சந்தம் போடுறார். தன்னை மறந்து கிடக்கிறார். இந்த ஜீவர்கள் ஏதாவது நல்ல கதி கிடைச்சா தேவலை, எங்கேயாவது இவர்கள் காதல் இந்த நாம சங்கீர்த்தம் விழுந்துடுத்துனா போதுமே. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுக்கு அத்தனை ஒரு விசுவாசம் நாம சங்கீர்த்தனத்துக்கு. எப்பேற்பட்ட மகாபாபியா இருந்தாலும் அவன் காதல இந்த மகாமந்திரம் விழுந்துடுத்துன்னு சொன்னா நிச்சயமாகவே அவனுக்குள்ள தான் பண்ற பாவத்தை பத்தி ஒரு பச்சாதாபம் வந்துடும். இனிமேல் பாவம் பண்ணமாச்சுன்னு ஒரு வைராக்கியம். அப்பப்ப வைராக்கியம் எல்லாம் போனாலும் கூட சீ சீ சீசின்னு ஒரு வெறுப்புல தன்மேல ஒரு கோபத்தினாலேயே ஒரு வைராக்கியம் வந்துடும். அதனால நாம சங்கீர்த்தம் இருக்க எப்பேற்பட்ட காரியா இருந்தால் நிச்சயமாவே நல்வழிப்படுத்தும்படியான அத்தியாச்சரியமான ஒரு விஷயம். இதை எந்த சயின்ஸை கொண்டு நிரூபணம் பண்ணவே முடியாது. சயின்ஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. விஞ்ஞானம்ன்றது நம்முடைய தேவையை கேட்டா மாதிரி வளரக்கூடியது, அவ்வளவுதான். நமக்கு தேவையெல்லாம் போதுன்னு ஆயிடுத்து வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் விஞ்ஞானத்துக்கு வளர்ச்சியே கிடையாது, நிஜமாக வளர்ச்சியே கிடையாது. ஒரு காலத்துல கரண்டே இல்லாம இருந்தோம், வெளிச்சம் ராத்திரி வேணும்னு நினைச்ச தேவை அதிகமாச்சு, கரண்ட் ஒண்ணு வந்து அப்பப்ப கரண்ட் ஒண்ணு போகிறது என்னடா நினைச்ச உடனே ஜென்ரேட்டர் வந்து, அது ஆத்மீயம் இருந்தா இன்வெர்டர் ஒண்ணு வந்துருக்கு. இப்படி பார்த்தோம்னா நம்முடைய தேவைகள் அதிகமாகிற காரணத்தினால மட்டுமே தான் இந்த விஞ்ஞானம் வளர்றதே ஒழிய நமக்கு தேவையே என்ற பட்சத்துல விஞ்ஞானத்துக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும், உடனே வேகமா போனா தேவைன்னா ஒரு ஆகாய விமானம்னு ஒரு தேவை ஏற்பட்டதுனால, வேகமா போன அவசரம் ஏற்பட்டதுனால ஒரு ஆகாய விமானம் வந்து எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆகாயமான வானத்தை எத்தனை வரணும், நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. விவசாயி இருக்கான், கிராமத்துல இருக்கான், நிச்சயம் அவனை பொறுத்தவரைக்கும் விவசாயம் ஒழுங்கா பாசனம் நடந்தா போதும் நினைக்கிறவனுக்கு மாடி மேல ஆகாசத்துல எத்தனை விமானம் பறந்தாலும் அது பாட்டுக்கு பறந்து போடும், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்காம தான் தோன்றும். அதனால இந்த விஞ்ஞானத்தை கொண்டு பக்தின்ற ஒரு ஒன்னு அனுபவிக்கவோ இல்லாட்டி பரீட்சை பண்ணவோ அதை நிரூபணம் பண்ணவோ முடியவே முடியாது. ஸ்வயம் ஸ்ரத்தையினாலே மட்டும்தான் இந்த நாம சங்கீர்த்தன வைபவத்தையும் பக்தியை நம்மால உணர முடியும். அந்த மாதிரி இந்த நாம சங்கீர்த்தனத்தை கத்தி 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 சொல்றார் லோகஹிதமாக. என்ன பூமாதி எத்தனை பாடுபட்டு இருக்கான். இந்த ஜனங்கள் அறிஞ்சு பண்றதோ தெரியாம பண்றதோ எப்படி பண்றதோ பாவம் பண்றது, இந்த பாவத்தையெல்லாம் முக்கியமா அவதானே சம்பந்தம் கிடைக்கிறார். இந்த ஜனங்கள் இந்த பூ உலகம் இருக்கிற வரைக்கும் அவர்களோட அந்த பாவம் இருக்கும், அந்த பாவத்தையும் சேர்த்து அவதானே சமக்கிறார். நிஜமாவே ரொம்ப பெரிய பூமாதி. ஏன்னா நம்ம இருக்கோம்னா நம்ம மட்டும் தனியா இந்தியன், நம்ம மட்டும் தனியா இருந்துட்டோம்னா பரவாயில்ல. இந்த பிராரதமும் கூட வச்சுட்டு இருக்கு. திடீர்னு உடம்பு இல்லாம போறது, திடீர்னு உடம்பு நல்லா இருக்கு, திடீர்னு தரித்திரம் வர்றது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, திடீர்னு சண்டை வர்றது, திடீர்னு பிரச்சனைகள் வர்றது. இந்த பிராரத்தம் சரீரத்தோட இருக்கு. நல்ல பிராரப்த சரீரம்னு சொல்லுவா பெரியவாள். இந்த சரீரம் சில சமயம் ஸ்திரீயா இருக்கு, சில சமயம் புருஷனா இருக்கு,
சில சமயம் அழகா இருக்கு, சில சமயம் அசிங்கமா இருக்கு, சிலருக்கு கண் இருக்கு, சிலருக்கு கை இல்லை, சிலருக்கு கண் இல்லை, சிலருக்கு கால் இல்லை, சிலருக்கு பேசக்கூடிய சக்தி இல்லை, சிலருக்கு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, மூல வளர்ச்சி இல்லாத வளர்ச்சியே இருக்கு, அப்படி இருந்துருக்கு. அந்த மாதிரி இந்த பிராரத்தத்தோட அந்த சரீரம் இருக்கு, அந்த சரீரத்தையும் அந்த பிராரத்தையும் சேர்த்து அவர் சுமக்கிறார். அவ்வளவு சிரேஷ்டமானவள் அந்த பூமாதேவி. அதனால அவளுக்கும் ஒரு சுகம் கிடைக்கணும். அதனால கஷேத்ராடனம் பண்ணி 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 எல்லா இடங்கள்லையும் அத்தனை விசேஷமா நாம சங்கீர்த்த மகாத்மியத்தை பரப்புறா. இந்த ஆச்சரியம் என்னன்னா பாரத தேசம் மட்டும் கஷேத்ராடனம் போற. அதுல என்ன நல்லா புரிஞ்சுக்கணும், பாரத தேசம் எத்தனை விசேஷம்ன்றது. சங்கரரோ மத்வரோ சைத்தன்ய மகாபிரபு சுவாமி ராமானுஜம் பாரத தேசத்தின் எல்லைய கடக்கல. இந்த பாரத தேசத்துக்குள்ளேயே கஷேத்திரம் போயிட்டு வந்தாள் வைய. ஒரே ஒருத்த தாண்டி போனவர் அப்படின்னா நம்ம விவேகானந்தர் மட்டும்தான். அதுவும் பாரத தேசத்துடைய பெருமையை நிரூபணம் பண்றதுக்காக போனார். ஆ சமயத்துல பிரிட்டிஷ்கள் அத்தனை அட்டகாசம் பண்ணிட்டு இருந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லி எல்லா பக்கமும் கிறிஸ்துவ மிஷினரிகள் உள்ள அனுப்பி பாரத தேசத்தை எல்லாரும் கிறிஸ்தவர்களா மாத்தி ஆச்சுன்னா பிரச்சனையே கிடையாதுன்னு ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கு. இங்கேருந்து அங்க போய் நீங்க இங்க மிஷினரி அனுப்புறது பைத்தியகாரத்தம் நிரூபணம் பண்ணாங்க. பத்திரிகையே எழுதி இப்பேற்பட்ட உயர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய பாரத தேசத்துக்கு நம்முடைய கிறிஸ்டியன் மிஷினரி அனுப்புறது முட்டாள்தனம். அவளுடைய பேப்பர்லயே ஹெட்லைன்ஸ்ல போட்டார், நம்ம பேப்பர் கூட போட மாட்டார். அப்படி இந்த பாரத தேசத்துடைய மகிமை. அந்த மாதிரி ஒரு கஷேத்ராடனம் போறார், ஒவ்வொரு இடமா போறார், எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறார். ராம பக்தனுக்கும் அனுகிரகம் பண்ணா அப்படி நடந்து போறார். அவ்வளவு அழகா ஒவ்வொரு தேசமா போய் 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 அப்படி வராராம். எல்லா தேசம் உடுப்பி போறார். சித்தாவையில பாக்குறார், கையில மத்தும் கயிறுமா இருந்து நிஜமாவே ரொம்ப அழகானவன். கிருஷ்ண அப்படியே பார்க்கணும்னா உடுப்பி அப்படி பார்க்கணும். எந்த விதமான ஆடையும் இல்லாமல் தேவியன்னு ஒரு மத்தை வச்சு ஒரு கையில பிடிச்சு அது பாட்டுக்கு நின்று அவ்வளவுதான். குருவாயூர் பண்ணா கூட அதிரூப சௌந்தரியமான ஒரு அலங்காரம் எல்லாம் பண்ணி ஒரு கோவணமா கட்டி பாதிக்க கூட கிடையாது. இவாளா பார்த்து அலங்காரம் பண்ணி விட்டான்னு உடுப்பி கிருஷ்ணன் அலங்காரம் உண்டே ஒழிய பன்றினாலும் கேட்கவே வேண்டாம். ரொம்ப சேஃபா சிலா ரூபத்திலும் ஒரு 10 பீதாம்பரத்தோட நிற்பான். அதனால இவ 10 பீதாம்பரத்தை அழைத்தாலும் கூட இது பாட்டு 10 பீதாம்பரம் அந்த ரூபத்தோட இருக்கு. அதே மக்னமா கிடக்கு, அது எடுக்க முடியாது. ஆனா உடுப்பி கிருஷ்ணன் அப்படி கிடையாது. அது பாட்டு காலில் 2 சண்டை போட்டு இருக்கு. இடுப்புல ஒரு சின்ன ஒரு மேகலை இருக்கும், நல்லா ஒரு மத்து வச்சுருக்கும். நம்ம பெரிய வீரன் மாதிரி ஒரு கையில வச்சு மத்து ஒரு கதையை வச்சிருந்ததுனால ஒரு கோதண்டம் வச்சிருந்ததுனால ஒரு வீரன்னு சொல்லலாம். ஆனா அதோட வசத்துக்கு ஒரு மத்த அந்த குழந்தை பிடிச்சா அந்த குழந்தை வீரன் தான். குழந்தை பிடிச்சா கோதண்டம் எடுக்க வேண்டாம். அதோட வசத்துக்கு ஏதாவது பொருளோட இப்படி மூச்சு மூச்சு பார்த்துட்டு இருக்கும். அந்த வசரத்தை அவனை பிடிச்சிட்டோம், அது கணம் இருக்கால அடுத்த விஷயம். அதோட வசரத்துக்கு ஏதாவது பிடிச்சு நின்று எடுத்தா ஆஹா நான் அதை பிடிச்சு விட்டேன், நம்மளாம் பிடிச்சிருக்கேன், நானும் பிடிச்சுட்டேன், அம்மா அதை பிடிச்சி ஏதோ காரியம் பண்ணிட்டான், ஆனா இது காரியம் பண்ண ஆனால் அதை நான் பிடிச்சுட்டேன்னு ஒரு ஆனந்த் அவருக்கு அந்த மாதிரி ஒரு வீரம். கையில ஒரு தாம்பு கயிறு எங்க அம்மா கட்டி போட அந்த தாம்பு கயிறு அப்படின்னு சொல்லி மத்தையும் பிடிச்சு இந்த தாம்பையும் பிடிச்சிட்டு நிற்கும்படியா அந்த பிரபுவை பார்த்தார். மூர்ச்சியாய் விழுந்து பிரபு கிருஷ்ணா எத்தனை அழகா ஒவ்வொரு இடங்கள்லையும் விதவிதமா காட்சி கொடுக்கிறேன் நினைச்சு பாருங்க. ஒரு நாள் பண்டரிபுரம் இல்லை, குருவாயூர் இல்லை, உடுப்பி கிருஷ்ணன் இல்லை, துவாரகாதீசன் இல்லை, பாங்கிய பிகாரி இல்லை, ரங்கநாதன் இல்லை, திருப்பதி பெருமாள் எல்லாம் பைத்தியம் முடிச்சு. அவ்வளவுதான், என்ன பண்றதுன்னு தெரியாது. எல்லாருக்கும் அப்படி போயிடு வந்துட்டு இருக்கோம். வெளியே இந்த ரூபம் இந்த சகுண பிரம்மம் இருக்க நிஜமாவே உள்ளத்தை உருக்கிற சத்தியம் தான். பார்த்தார், மயங்கினார், கொஞ்ச நாள் அங்க தங்கினார். அப்படி கஷேத்ராடனம் போறார். உடுப்பி கிருஷ்ணனை பார்த்தார். அங்கேருந்து கிளம்பி மகாராஷ்டிர தேசம் வர பண்டரீபுரம் பார்க்கிறார். ஏன்னா விட்டலன் எல்லாரும் இருப்பான். எல்லாருக்குமே இந்த விட்டலன்னு சொன்னா ஒரு சித்திக்கு உண்டு. என்னமோ நம்ம அது குழந்தைங்க நிக்கிறது, அவ்வளவுதான். விட்டலன்னா யாரோன்னு இல்லை, ரங்கநாதன்னா யாரோ, திருப்பதி பெருமாள்னா யாரோ, உடுப்பி கிருஷ்ணன்னா ஏதோ, குருவாயூர் பண்ணா கொஞ்சம் தூரம், பாண்டரங்கன்னா நம்ம இடத்துல ரொம்ப நெருக்க. நமக்கு அவருடைய பாஷை தெரிய வேண்டாம், இந்த ஊருடைய பெரிய சாஸ்திரம் சம்பிரதாயம் தெரிய வேண்டாம். இந்த கூட்டத்தை நின்னா போது கொண்டு போய் தள்ளி விட்டுடுவான், திருவடியில தள்ளி விட்டுடுவான். பெயர்பட்டதான ஒரு கருணாமூர்த்தி ஆச்சு, சௌலபிய மூர்த்தி ஆச்சு. இடுப்புல கையை வச்சுட்டு அவன் நிமிர்த்து நிற்கிற அழகு நிஜமா ஒரு குஷி. இதெல்லாம் பகவான் ஒவ்வொரு ரூபத்தையா மாத்தி மாத்தி ஒரே சந்தர்ப்பத்தை பார்த்துக்கலாம். ஒரு தடவை தனியா பன்றிபுரம், ஒரு தடவை தனியா உடுக்கி, அப்படிதான் பார்க்கப்படாது. அப்படியே போகணும். ஒரு இடத்துல பார்த்தா தேவேன்னு ஆடுல இல்லாம நிற்கணும், ஒரு இடத்துல கோவணத்தை மட்டும் கட்டி நிற்கணும், ஒரு இடத்துல 10 பீதாம்பரம் கட்டி நிற்கணும். இந்த வளர்ச்சியா பார்க்கணும். இந்த பாலலீலா பார்க்கணும் இல்லை, தவழ்ந்த கிருஷ்ணன், இந்த கிருஷ்ணன், மலூர் கிருஷ்ணனை பார்க்கணும். கையில் அப்படி எண்ணெய் எல்லாம் வச்சுட்டு தேவேன்னு கழுத்து காய்ச்சிருந்து
பெரிய தொந்தியை வச்சு இடுப்பு ஒரு வளர்ச்சி தவளோட பாதி தவழ்ந்து இருக்க மாதிரி ஒரு கிருஷ்ணன் ஜெகதோதாரணா சொன்னாரு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணனுடைய பாலவீங்களை கூட இப்படி பார்த்துன்னு வந்து சொன்னா மனசுல அப்படியே பதிஞ்சுடு. அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துன்னு வந்தா பந்தரீபுரம் வந்தார். பீமா நதிக்கரை எத்தனை பெரியவா தபசு கொண்ட பூமி, எத்தனை பெரியவா விட்டல் 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 விட்டல்னு கதறி கதறி ஆயிட்ட பூமி. சாதாரண பூமிய இன்னி வரைக்கும் இந்த விட்டல் நாம சங்கீர்த்தனம் அசையாம இருக்கு. என்னதான் வேகம் இருந்தாலும், என்னதான் 21ஆம் நூற்றாண்டு வந்தாலும் பன்றிபுரம் அதோடைய பாஷையில அதோடைய வேகத்தை தான் அது இருக்கு. அது யாராலையும் மாற்ற முடியாது. அது அப்படியேதான் இருந்தது. அவ்வளவு சிரேஷ்டமான அந்த பாண்டுரங்கனவை பார்த்தார். தன்னையும் மறந்து போனார். ஆடினார், பாடினார், குதிச்சார். பன்றிபுரம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, பக்தர்கள் எல்லாரையும் பார்த்திருக்கு. ஆனாலும் இந்த சைத்தன்யம் மகாபிரபு விசேஷமாத்தான் இருக்கார். ஒவ்வொரு பக்தாலும் ஒவ்வொரு விதத்துல விசேஷம். யார் விசேஷம் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே விசேஷம். அப்படி விசேஷங்களாகவே இருக்கக்கூடிய பாரத தேசத்துல நம்ம ஒரு விசேஷமான பக்தி பண்ண வேண்டாம். எவ்வளவு விசேஷமா பக்தி பண்ணாம பார்க்கலாம். அப்படி ஒரு பக்தி பண்ணியே ஆகணும். இதுதான் நம்முடையதான ஒரு பிராதான்யமான ஒரு கர்மம். நம்முடைய தேசத்துக்கும் நம்முடையதான தர்மத்துக்கும் நம்மால ஒரு நல்ல காரியம் பண்ண முடியும் அப்படின்னா உத்தமமான பக்தி பண்றது ஒண்ணுதான். வேற என்ன பண்ணாலும் சமானம் கிடையாது. வேற என்ன பண்ணாலும் நம்ம தேசத்துக்கும் நம்முடையதான சனாதனமான இந்து தர்மத்துக்கும் நம்மால எந்த ஒரு உபகாரமும் பண்ண முடியாது. அவ்வளவு அழகா பண்டரீபுரத்துல இருந்தார். ஆடினார், பாடினார், குதிச்சார். பாண்டங்களை தொட்டு தொட்டு பார்த்தார். இடங்கி தொட்டு பார்க்க முடியாது. பாண்டங்களை தொட்டு தொட்டு பார்த்த உடனே அவன் திருவடிகள் எல்லாம் தடவி தடவி பார்க்கிறார். கால கணக்கு காலை பிடித்து பிடித்து பார்க்கிறார். தொடி அப்படி தடவி பார்க்கிறார், கிள்ளி பார்க்கிறார். இது கொஞ்சம் கிட்டி கிட்டி மூச்சு பார்க்கிறார். கண்ணத்தை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி குழந்தைகளை பண்ற மாதிரி பண்ணி பார்க்கிறார். எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கிறார். பாண்டங்களை இப்படி எல்லாம் கூட அனுபவிக்கணும், அனுபவிக்கிறார். ஆனாலும் அந்த பிரேம உன்மாதத்துல கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழிய மயிர்கால்கள் குச்சென்று நிற்க தன்னை மறந்து போய் ஒரு வாத்சல்ய பாவத்துல, ஒரு நாயிகா பாவத்துல, ஒரு கோபி போல நின்ற கண்ணா கண்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கிரிதாரி கோபாலா பாண்டுரங்கா விட்டலா ஹரே ரகுமாய் பதீன். இவர் கொஞ்சறதும் அவரிடத்துல கெஞ்சறதும் இவர் அழறதும் அவனை பார்த்து இவர் சிரிக்கிறதும் பார்த்து 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 மலைச்சு போயிட்டான். ஆஹான் ஆனந்தப்பட்டா. அந்த சந்தர்ப்பத்துல ஒரு பிராமணன் இவரை பார்த்துட்டான். பார்த்தா ரொம்ப விசேஷமா இருக்கா. இப்பேற்பட்ட ஒரு மகாத்மாவை நம்முடைய கிரகத்துக்கு அழிச்சுட்டு போய் பிக்ஷை பண்ணி வச்சோம்னா பக்தி லபிக்கும். உத்தமமான பக்தர்களுக்கு அன்னம் கொடுத்தோம்னா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறும் ஆண்டாள் சொல்றார். உத்தமமான பக்தர்களுக்கும் அத்தியாச்சரியமான பாகவதர்களுக்கும் நம்மால முடிஞ்சதான ஒரு கைங்கரியத்தை பண்ணும்போது அந்த காரணம் கொண்டே நமக்கு பக்தியானது லபிக்கிறது, சந்தேகமே. அந்த மாதிரி இந்த சைத்தன்ய மகாபிரபு அழிச்சுட்டு போய் பிக்ஷை பண்ணி வைக்கணும்னு உனக்கு ஒரு ஆசையா. நம்மால அது முடியணும். பெரியதான முடியலனாலும் ஒரு வேளை ஆகாரம் நிச்சயமா போட முடியும். நம்ம பட்டினி கிடந்தாலும் அவளுக்கு ஒரு வேளை ஆகாரம் போடலாம். அந்த ஆகாரத்தினாலே நம்முடைய பரம்பரை ஜன்மாவே சாபல்யமாய் கஷ்டமே இல்லையே. அவ எவ்வளவு சாப்பிடுவார். அவர்கள் நம்முடைய பிரீத்திக்காக சாப்பிடுறவர்களை தவிர ருச்சிக்காகவோ வயிறு பசிக்காகவோ சாப்பிடுறவர்கள் கிடையாது. அதனால அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டான். உங்களை பார்த்தா ரொம்ப உத்தமனா இருக்கு, உங்களை பார்த்தா என் மனசு கவர்ந்து இழுக்கணும். உண்மைதான். அவர்களை பார்த்தாலே மனசு தானாகவே அவர்கள் பால் போயிடும். அந்த மாதிரி போயிடும். அவர் அழிச்சுண்டு போனார். அவருடைய கிரகத்துல ஆனந்தமா அவருக்கு பிக்ஷை பண்ணி வச்சான். சைத்தன்ய மகாபிரபு பிரேமையோட அவன் கொடுத்ததான ஆகாரத்தை அப்படியே ஸ்வீகரிச்சுட்டான். இன்னும் தெரியல அவருக்கு. தன்னை மறந்து கிடக்கிறான். ஆனந்தமா ஆகாரம் எல்லாம் சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சோடனே அவன் சொன்னான், இங்க பக்கத்திலேயே ஒரு மகாத்மா இருக்கார், நீங்க அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாம் அழிச்சுண்டு போறேன் அப்படின்னு. உடனே சைத்தன்ய மகாபிரபு கேட்டார், யாருப்பா அந்த மகாத்மா, கொஞ்சம் சொல்ல, நானும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல. நீங்க மாதவேந்திரபுரி சுவாமிகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீரா அப்படின்ட்டா. உடனே கண்கள் ஆனந்த பாஷ்பம். ஏன்னா இவருடைய குரு ஈஸ்வரபுரி சுவாமிகள் இருக்காரு, அவருடைய குரு மாதவேந்திரபுரி. இந்த ஈஸ்வரபுரிகள் தான் அவ்வளவு அழகா சைத்தன்ய மகாபிரபுக்கு மந்திரத்தை உபதேசம் பண்றார். சைத்தன்ய மகாபிரபுக்கு உபதேசம் எவ்வளவு பெரியவா இருக்கிறார். அந்த மாதவேந்திரபுரி தான் கதறி கதறி பாரதேசர்கள் எல்லா கஷேத்திரத்திலையும் போய் பகவானுக்காக தர்ப்பணம் பண்ணி, பகவானே நீ கலியுகத்துல பிரகடனமாகணும்னு சொல்லி கதறி. அவருடைய சிஷ்யர்கள்லாம் அவர் பிரிஞ்ச போறான்னு சொல்லிட்டு அழகா
அப்ப கூட அவர் சொன்னார், எனக்காக ஏன் பாடுற, இந்த கலியுகத்தை சம்சாரிகள் படுற பாடு கண்டு சகிக்கல, தாங்க முடியல, மனசு வெந்து போகிறது, நொந்து போகிறது. அவனு சொன்னா அந்த கிரிதர கோபாலன் லோகத்துல பிரகடனமாகணும்னு அழுகும், அவனுடைய கருணையினால பாப ஜீவன்கள் கூட உத்தாரணமாகணும்னு அழுகும். தயவு செய்து இந்த சரீரத்துக்காக அழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா. அந்த மகாத்மாவுக்காக தான் அந்த கோபிநாத் பாலையும் பாய்ந்து கீழ்த்தோர கோபிநாத் ஒரு பட்டத்தை வர வாங்கி, அந்த மாதவேந்திரபுரி சுவாமிகளுக்கு நிறைய சிஷ்யர்கள், அதுல ரங்கபுரி சுவாமிகள்னு ஒரு, அவரும் ஈஸ்வரபுரி சுவாமிகள் தான் அவருடைய சிஷ்யர்கள், மாதவேந்திரபுரி சிஷ்யர். அந்த ரங்கபுரி சுவாமிகள் இப்பொழுது பண்டரிபுரத்துல இருக்கார். நீங்க பாக்குறீங்கன்னா கேட்ட உடனே கண்கள் ஆனந்த பாசமாக பரம குருவாச்சு, என்னுடைய குருவோட குருவாச்சு, அது விசேஷமாச்சு. என் குருவோட குரு, ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறது கிடையாது. குருவை பார்த்து அந்த குருவோட குருவையும் கூட பார்க்கறது அத்திபூஷா போல யாரோ சில பேருக்கு, சில ஜனங்களுக்கு அத்தியாச்சரியமான கிருபா கடாட்சத்தினால் அப்படி ஒரு பாக்கியம் லபிக்க. அதனால இவருக்கு பரம சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆஹா, என் குருவோட குரு, அவருடைய சிஷ்யர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அவர் பார்க்கணும்னு சொல்ல உடனே அழிச்சுட்டு போனார். அப்ப இந்த ரங்கபுரி சுவாமி இடத்துல போன உடனே சைத்தன்ய மகாபிரபு சேவிச்சுட்டாங்க. சாதாரணமா பார்த்த உடனே சன்னியாசிகளை எல்லாரும் சேவிப்போம். சன்னியாசிகள் யாரையும் சேவிக்கிறதுன்றது லோகத்துல காண கிடைக்காத ஒரு நிகழ்ச்சி. பரஸ்பரம் சன்னியாசிகளை பார்த்தா கூட கையெடுத்து அப்படி பண்ணுவாள் ஒழிய, நாராயணான் சொல்லுவாள் ஒழிய, சாதாரண ஜனங்கள் போல அப்படி கண்டவத் பிரணாமம் சொல்லும்படியா கீழே விழுந்தெல்லாம் சேவிக்க மாட்டோம்.